நண்பர்களே, கூகுள் மேப்ஸை எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க? அந்த கூகுள் மேப்ஸை பயன்படுத்துகிற நபர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய லைக்ஸ் கொடுத்துக்கோங்க. லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன பூஸ்ட் பண்ணுற மாதிரி, என்ன ஊக்கப்படுத்துகிற மாதிரி. அப்போ நான் என்ன பண்ணுவேன், புது புது விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் தோணும். ஸோ அதுக்காக தான் நிறைய லைக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் அதில் விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் போன்களையும், குறிப்பாக ஆண்ட்ராய்ட் மொபைல்களில் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைல்களில் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் ஃப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ இந்த கூகுள் மேப்ஸில் அருமையான செட்டிங்ஸ் நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த லாங்காக டிரைவிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு, இல்லை தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு போட்டுட்டு கேட்டுட்டே போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சிருப்பீங்களா? ஆமாங்க, கூகுள் மேப் ஒரு அருமையான ஒரு செட்டிங்ஸை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த செட்டிங்ஸ் மூலியமா நீங்க செப்பரேட்டா அந்த டிவைஸ்லாம் வச்சு பாட்டுலாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கூகுள் மேப்ஸ் மூலியமாவே நீங்க பாட்டு கேட்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, பொறுமையா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப். கூகுள் மேப்ஸ் எல்லாராலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். இந்த கூகுள் மேப்ஸை பற்றி அதிகமான வழக்கம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். டைரக்டா என்ன விஷயமோ அதுக்குள்ள நம்ம போயிடலாம். வழக்கம் போல உங்களுடைய கூகுள் மேப்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கவனிக்க வேண்டியது டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை செட்டிங்ஸ் இருக்கும். அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதில் அப்படியே பேஜை ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் செட்டிங்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஷோ மீடியா பிளேபேக் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு மியூசிக் சர்வீஸ் இருக்கு. ஒன்று ஸ்பாட்டிஃபை, இன்னொன்று யூடியூப் மியூசிக். சமீபத்தில் கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கூகுள் மேப்ஸில் இந்த யூடியூப் மியூசிக்கை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோ மீடியா பிளேபேக் கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் செட் ஆகிடுச்சு. உங்களுடைய டிஃபால்ட் மீடியா ஆப் வந்து யூடியூப் மியூசிக். ஸோ நம்ம எல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸிட் பண்ணிடுவோம். எக்ஸிட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கூகுள் மேப்ஸோ ஓப்பன் பண்ணுங்க. பேக் போங்க. மறுபடியும் பேக் போங்க. பேக் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் இன்டர்ஃபேஸ், அதாவது இதுதான் மெயின் இன்டர்ஃபேஸ். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் கோன்னு ஒரு பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிட்டு உங்களுடைய லொக்கேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போறீங்க அப்படிங்கிற லொக்கேஷனை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் துபாய் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பாட்டமில் லெஃப்ட்டில் ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்கு. அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த டிரைவிங் மோட் எல்லாமே உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. எப்படி போகணும் அப்படிங்கிற மேப் எல்லாமே கிளியராக உங்களுக்கு ஷோ பண்ணுது. டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஐகான் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் மியூசிக் இருக்கு. ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலயமா நீங்கள் டிரைவ் பண்ணிக்கிட்டே இந்த யூடியூப் மியூசிக்லேருந்து வரக்கூடிய பாட்டை கேட்டுக்கிட்டே டிரைவ் பண்ண முடியும். துபாயே சேர்ந்துட முடியும். ஸோ பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ஏரோ இருக்குது கார்னரில், அதை நம்ம டேப் பண்ணுவோம். அதில் கூட உங்களுக்கு யூடியூப் மியூசிக் இருக்குது, ஸ்பாட்டிஃபை இருக்குது. அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த யூடியூப் மியூசிக்கை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் டேப் பண்ணுறேன். யூடியூப் மியூசிக் ஆப்பை வந்து நம்ம டேப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு, ப்ளீஸ் சைன் இன் டு யூடியூப் மியூசிக். ஸோ யூடியூப் மியூசிக் அப்ளிகேஷனில் போய்ட்டு நீங்கள் சைன் இன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பாட்டையும் நீங்கள் கேட்க முடியும். ஸோ எப்படிங்கிறத நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். ஸோ நண்பர்களே, நீங்கள் எல்லா செட்டப் பண்ணதுக்கப்புறம் யூடியூபோட மியூசிக் ஐக்கானை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது மட்டும் இல்லை, ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி ஆப்பிள் மியூசிக் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலயமா நீங்கள் அது சம்மந்தப்பட்ட மியூசிக்கை வந்து டிரைவிங் பண்ணும்போதே கேட்டுட்டு போகலாம். இந்த ஒரு புதிய ஃபீச்சரை வந்து கூகுள் மேப்ஸில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், யூடியூப் மியூசிக்கை வந்து முழுமையாக நீங்கள் பலன் பெறணும்னா அதுக்கு நீங்கள் சம் அமௌண்ட் பே பண்ண வரும். பே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப் மியூசிக்கை நீங்கள் ஆன் த வேல டிரைவிங் பண்ணும்போதே கேட்டுகிட்டே போகலாம். அதுக்குன்னு பிரத்யேகமாக நீங்கள் இந்த மியூசிக் செட்லாம் வந்து உங்களுடைய காரில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுடைய கூகுள் மேப்ஸில் இந்த புதிய ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. பயன்படுத்தி பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணி ஸோ கூகுள் மேப்ஸ் மூலிமா இனி பாட்டு கேட்டுக்கிட்டே போக முடியும். ஸோ அருமையான ஒரு செட்டிங்ஸை நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வரக்கூடிய விஷயங்கள் பயனுள்ளதாக அமையும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றியும் ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.